வணக்கம் மக்களே, எல்லோரும் பொங்கல்லாம் சிறப்பாக கொண்டாடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டேட் வந்து 19th மண்டே. ஸோ இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டே வந்து ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில பேர் வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து பிரேக் அவுட்லாம் நடக்குது, அந்த பிரேக் அவுட்டுக்கான டார்கெட்டை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து இப்போ நீங்கள் மார்க் பண்ணுற லெவல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4 ஹவர்லேருந்து போகலாம். அதாவது லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு 4 ஹவர்லேருந்து போகலாம். ப்ரீவியஸாக நமக்கு இருந்த ஒரு ரேஞ்சை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா 4 ஹவர் டார்கெட்ஸ் நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண நமக்கு வந்து 4 ஹவர் வந்து சூட் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஈஸியாகிடும். நம்ம வந்து அதிகமாக வந்து அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திடீர்னு நம்ம அந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுமா ஐயோ அப்படின்றது அந்த ஒரு அர்ஜிலே நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிபியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸோ வந்து நம்ம சின்னது பண்ணிவிடுவோம். நம்ம பொசிஷன் சைஸை நம்ம கற்றுக்குவோம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ண. ஸோ வந்து பெரும்பாலானவங்க வந்து 4 ஹவர்ஸில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான் 4 ஹவர்ஸில் போவாங்க. அந்த ஸ்விங் ட்ரேடர்ஸோட டிபி அப்புறமா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து 30 மினிட்ஸ்லையோ இல்லை 15 மினிட்ஸ்லையோ ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டார்கெட்டு அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம டிபி வந்து சீக்கிரமாக போவோம் எஸ்எல் அடிக்காமல் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ 4 ஹவரோட ரேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக இருந்த 4 ஹவர் ரேஞ்சு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ரீவியஸாக இருந்த 4 ஹவர் ரேஞ்சு, சரிங்களா? இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும். இப்போது இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல நிறைய கன்சால்டேஷன் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆனால் சில பேர் வந்து புரியல அப்படின்னு கேட்டதால் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம், சரிங்களா? இந்த ரேஞ்சில் நிறைய நாள் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, அதாவது கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிறைய வந்து கன்சால்டேஷன் நடந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுக்குறான். ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து அந்த இடத்துல இருந்து திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ராகி ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குறான். இந்த ரேஞ்சுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அந்த ரீடெஸ்ட்லேருந்து ஒரு புல் பேக் எடுத்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே தான், அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த ஜோனுக்கு கிட்ட வரும்போது இங்கே தான் என்ட்ரு ஆவாங்க பெருசாக. அதாவது ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் என்ட்ரு ஆவாங்க. இப்போது இன்னொரு வாட்டி கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சிலே கன்சால்டேட் ஆகிருக்கா? இந்த ரேஞ்சிலே கன்சால்டேட் ஆனதுனால ஒன்ஸ் இந்த ரேஞ்சை விட்டு ஃபஸ்ட்டு போகும்போதே ஸ்விங் ட்ரேடர்ஸோ இல்லை பெரிய இன்வெஸ்டர்ஸோ வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆக மாட்டாங்க. பெருசாக வந்து எப்போ என்ட்ரு ஆவாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான். ஸோ இது ரீடெஸ்ட் ஆகணும், இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகணும். இங்கே இடத்துல ரீடெஸ்ட்டில் ஒரு கன்சால்டேஷன் இருக்குங்களா, ரீடெஸ்ட்டில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அப்புறமா ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஒரு திருப்பி பிரேக்கு, அந்த பிரேக்குக்கு அப்புறமா வர ஒரு புல் பேக்கு, அந்த புல் பேக்கில் தான் என்ட்ரி ஆவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்ம டிபி வந்து சீக்கிரமாக ஹிட் ஆகும், சரிங்களா? இந்த மாதிரி பிரேக்கு, ரீடெஸ்ட்டில் கன்சால்டேஷனு, திருப்பி பிரேக்கு, அதாவது அந்த பிரேக் ஆனதுக்கான ஒரு புல் பேக், அந்த புல் பேக் முடியும் போது நல்லா என்ட்ரு ஆகலாம். இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த கேண்டல்லாம் பாருங்கள், இந்த கேண்டல் பாருங்கள். இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வால்யூமும் பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த கேண்டலில்.
ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய என்ட்ரிஸ் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன சொல்கிறது, அப்வர்டு மூமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கான இப்போ இங்கே பிரேக் அவுட் நடந்துடுச்சா, இப்போ இதுதான் வந்து ஃபைனல் பிரேக் அவுட்டு. இப்போ இந்த இடத்துக்கான டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்விங் இன்வெஸ்டர்ஸாக இருந்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம்னா நம்ம எது வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு தியரி சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா அந்த ரேஞ்சை வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணும். ஸோ இதே பாக்ஸை நம்ம அதே அப்வர்டில், அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம பிரேக் அவுட் நடக்குதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட்டில் அந்த டார்கெட்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது 4 ஹவர் பிரேக் அவுட்டு, 4 ஹவர் பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு புல் பேக்கு. அந்த புல் பேக்கில் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா அதோட டார்கெட் இங்கேன்னு நமக்கு தெரியணும். ஏன் அந்த ரெட் லைன் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இங்கே எடுத்தவங்கலாம் இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ நம்ம இங்கே எடுக்கலை, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சோன்னா நம்ம இங்கே எதனா செல் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த செல் பிடிச்சா பெரிய செல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஹெவியாக இருக்கும் இந்த இடத்துலலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற லெவலில் ஹெவியாக இருக்கும். இன்னும் கூட கரெக்டாக போட்டுக்குங்க, இன்னொரு 10 பிப்ஸ் கூட கீழே வரும். ஏன்னா கீழே ஒரு கேப் இருக்குது. இந்த மாதிரி லெவலில் இது நியர்பை லெவல்ஸில் இங்கே எங்கன்னா நமக்கு செல்லு தெரியுது அப்படின்னா தாராளமாக அந்த செல் எடுக்கலாம். என்ன சொல்கிறது, ஒரு பெரிய செல்லை கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து 4 ஹவரில் நம்ம ஜோன் மார்க் பண்ணி நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இது பண்ணி டிபி எப்படி செட் பண்ணுறது பிரேக் அவுட்க்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தது. இதே வந்து 30 மினிட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். சரிங்களா, 30 மினிட்ஸ்க்கும் அதே வந்து அப்ளை ஆகும். நம்ம பெரும்பாலும் வந்து 4 ஹவரில் யாரும் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கேபிட்டல்லாம் சின்னஸு, அதனால் வந்து 4 ஹவரில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன்ஸ் நம்ம அதுக்கான கேபிட்டல் நமக்கு ஏற்படுத்திக்கிறோம், இல்லை நம்ம அதை சேமித்து இது பண்ணுறோம், இல்லை ட்ரேட் பண்ணி நம்ம அதை வந்து பெருக்கிறோம் அப்படின்னா அப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்விங் ட்ரேடர் மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து டே ட்ரேடிங்கில் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து தானாக வரும். ஓகேங்களா. இப்போ 4 ஹவர் கரண்ட் 4 ஹவர் வந்து டெய்லியிலேருந்து போயிடலாம். இப்போ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ப்ரீவியஸ் டெய்லி ரெசிஸ்டன்ஸு, ப்ரீவியஸ் டெய்லி சப்போர்ட்ஸ், இது முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இது முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இப்போது சப்போர்ட்டாக மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இதே தான் 4 ஹவரில் பார்த்தா அதே சினாரியோ தான். பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, இப்போ ரீடெஸ்ட்டில் ஒரு புல் பேக், ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே ஒரு கேப் அப்பு. ஏன்னா பயங்கரமான நியூஸஸ், இந்த ட்ரம்ப் வேறு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுனுறான். கிரீன்லேண்ட் மேலே அவன் ட்ரம்ப் வந்து கிரீன்லேண்டில் வந்து அவங்களோட மிலிட்ரி பேஸஸை ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் வந்து அந்த இடம் எங்களுக்கு தேவை, அதுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 10% டேக்ஸ் போட போகிறேன், மொத்த யூரோப்பியன் யூனியன் மேலும் 10% டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட போகிறேன், சொல்ல முடியாது நான் 500% கூட போடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி கேப் அப் அதிகமாக ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா க்ளோஸ்லேருந்து 600 பிப்ஸ் வந்து கேப் அப்பு, 500 பிப்ஸ் வந்து கேப் அப்பு ஓப்பனிங். ஸோ இது இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. அதனால் நம்ம வெயிட் பண்ணி ஒரு லண்டன்லேயோ இல்லை வந்து நியூயார்க் செஷன் கிட்ட வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு 4 ஹவர் லெவல்ஸ் வந்து 4 ஹவரில் இதுதான் ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே கேப் அப் ஓப்பனிங் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். ஈவன் தோ இது வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் இது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம இந்த இடத்த இப்போ இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு இந்த விக்குக்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா தாராளமாக புல்லிஷ் மொமெண்டம் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த கேப்பு வந்து பெருசாக இருக்குது, இந்த கேப் வந்து ஃபில் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸாவது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து, இந்த ரீடெஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு விக்கு விட்டு அந்த ரீடெஸ்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு உள்ள ஒரு க்ளோஸு, நெக்ஸ்ட் வந்து அந்த ரீடெஸ்ட்டில் அந்த லெவலுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸு அப்படி வச்சா நம்ம தாராளமாக வந்து பை போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து பேரிஷ் மொமெண்டம் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு வைக்கிற பேரிஷ் கேண்டில் நெக்ஸ்ட்டு அந்த பேரிஷ் கேண்டலோட க்ளோஸில் நம்ம வந்து செல் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேரிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் இங்கே மறுபடியும் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது தாராளமாக நம்ம வந்து இந்த விக் ஃபில்லையோ இல்லை அதுக்கு இந்த ரேஞ்சு 30ல் இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சையோ நம்ம டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம 30க்கு போகலாம். 30 லெவல், இந்த 30 லெவலில் பிரேக் பண்ணால் இங்கே ஒரு க்ளீன் ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்ச் இருக்குது. இங்கே நம்ம எல்லாமே கேண்டில் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணால் கூட நமக்கு சின்னதாக தெரியுது. இது ப்ரீவியஸ் லெவல்ஸ். நம்ம ஒன்ஸ் இது பேரிஷ் ட்ரேட் பார்க்குறோம் அப்படின்னா இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செல் எடுக்கலாம். 100 பிப்ஸ் தாராளமாக இருக்குது. இங்கே பிரேக் ஈவன் போடலாம். இங்கே இந்த இடம் ரீச் பண்ணும்போது பிரேக் ஈவனோ இல்லை பார்ஷியல் க்ளோஸோ பண்ணலாம். தாராளமாக 100 பிப்ஸ் இருக்குது, மோர் தென் எனஃப் ஃபார் த டே. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்து அதே தான் 30ல் ஒரு ரீடெஸ்ட் நடந்து ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் மேலே இந்த லெவலுக்கு மேலே வைக்குது அப்படின்னா நம்ம ஒரு பை போகலாம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற 30 லெவல்ஸ் இன்றைக்கி மார்க் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டலோட க்ளோஸ், அதாவது ரெட் கேண்டலோட ஓப்பனில் ஒரு பாக்ஸு அந்த ஜோனை இது பண்ணி நியரஸ்ட்டு விக்கு, இதுதான் நியரஸ்ட் விக்கு. இந்த கேண்டலோட விக்கு தான் நியரஸ்ட் விக்கு. இந்த கேண்டிலே ஏன் எடுக்கலை அப்படின்னா ரேஞ்ச் பெருசாக ஆகிடும், நமக்கு வந்து ட்ரேட்ஸ் கிடைக்காது. ஸோ நியரஸ்ட் விக்கு இது. இப்போ சப்போர்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா கரண்ட் 30 சப்போர்ட் வந்து இதுதான், சேம் அதே தான். ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் பேரிஷ் கேண்டல், அப்புறமா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். அந்த புல்லிஷ் கேண்டலோட ஓப்பனு அதில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 கேண்டில்ஸில் இருக்கிற பக்கத்தில் வந்து இருக்கிற நியரஸ்ட்டு விக்கு. இப்போ இந்த கேண்டில் மிடில் கேண்டலாக, இந்த பக்கம் ஒரு கேண்டில், இந்த பக்கம் ஒரு கேண்டில். இப்போ இந்த 3 கேண்டலில் இந்த சீரீஸ் ஆஃப் 3 கேண்டில்ஸில் எது நியரஸ்ட்டு விக்கோ அங்கே தான் வந்து லோவர் பார்ட் ஆஃப் த ரேஞ்ச் இருக்கும். நான் அப்படி தான் மார்க் பண்ணுவேன் பெரும்பாலும். ஸோ ப்ரிசைஸ்லி இப்படி தான் இருக்கும். இப்போது இல்லை இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம அந்த 4 ஹவர் ட்ரேடுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கா, ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவில் இதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகுதுன்னா இப்படி போயிட்டுருக்கு, இப்படி போகுது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்குது, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் நெக்ஸ்ட் கேண்டலில் ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து இந்த ரீடெஸ்ட் இந்த இடத்த வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரேட் போகலாம், அந்த இடத்துலேருந்து ட்ரேட் போகலாம். இந்த இடத்த வந்து நம்ம எஸ்எல்ஆவோ இல்லை இதுக்கு கீழே ஒரு விக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எஸ்எல்ஆவோ வச்சு நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேண்டில் இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் இது ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விக் ஃபில் நடக்கும். இந்த விக் ஃபில் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 50 பிப்ஸாவது நம்ம ட்ரேட் நடக்கும். அந்த 50 பிப்ஸு ப்ளஸ் அந்த விக் ஃபில்லை வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ட்ரேட்க்கு. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சினாரியோ என்னென்னா இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜெக்ஷன் சப்போர்ட் எடுக்குது, ரிஜெக்ஷன் சப்போர்ட் எடுக்குது, ரிஜெக்ஷன் சப்போர்ட் எடுக்குது. ஒன்ஸ் இந்த ரிஜெக்ஷனை எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதே தான் இங்கேயும் ஆப்போசிட் சைடில் பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்குது. நியரஸ்ட்டாக நான் சொல்கிற எல்லா சினாரியும் பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு நியரஸ்ட்டாக ஒரு 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 50 பிப்ஸுக்குள்ளே வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா, இந்த லெவல்லேருந்து ஒரு 50 பிப்ஸு க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா, அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடக்கும் அடுத்த கேண்டலில். அந்த அடுத்த கேண்டல் ரீடெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பை ஸ்டாப், ஒரு செல் ஸ்டாப், இந்த இடத்துல ஒரு செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணால், இப்போ நம்ம அகைன் இந்த ரேஞ்சு இந்த இடத்த வந்து உடைக்கும் போது, இப்போ இந்த இருக்கிற இந்த கேண்டலில் வந்து நம்ம க்ளீன் ரேஞ்சாக எடுத்துகிட்டு இந்த 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 இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு பார்ஷியல்ஸ் இந்த மாதிரி இங்கே டார்கெட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தாராளமாக 50 பிப்ஸுக்கு மேலே இருக்குது. இது ஈஸியாக நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே 4 ஹவர் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குலாம் அந்த இப்போ இந்த மாதிரி சினாரியோ நடந்துச்சுன்னா இதை நோக்கி தான் வரான்னு அர்த்தம். இப்போ இந்த ரேஞ்சை கேப்சர் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 55 to 39 ஆப்வியஸாக வந்து ஒரு 200 பிப்ஸுக்கு மேலே ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்சை நம்ம கேப்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஒன்ஸ் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி ரீடெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வர்ற இந்த க்ளோஸை வந்து உடைக்கணும். இந்த க்ளோஸ் உடைக்கிற இடத்துல நம்ம வந்து செல் ஸ்டாப் வைக்கணும். அந்த இடத்துல வச்சோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த க்ளீன் ரேஞ்ச், லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த க்ளீன் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணுற இடம். நம்ம லக்கு நல்லா இருந்து இல்லை நம்ம வந்து வால்யூம் டைமில் இந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் பண்ணலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பெருசாக இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது, கேப்பு. இன்றைக்கி ஓப்பனிங் கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே வரைக்கும் இருக்குது ஓப்பனிங் கேப்பு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேடு வர்ற வரையும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸு வந்தால் நம்ம இந்த கேப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு விக்ஃபில்லு, அதாவது இந்த க்ளீன் ரேஞ்சு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பு. அந்த கேப்பு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் நடந்து அப்படியே மேலே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியான அன்சர்டன் நியூஸாக இருக்குது. எப்போ வேணா பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் மேலே யூஎஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்டு மேலே எப்போ வேணா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணி நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்லுவானுங்க. இப்போ வெனிசுலாவில் யாருன்னா பிடிப்பாங்கன்னு முன்னாடி தெரியவே தெரியாது. எந்த ஹிண்ட்டுமே இல்லை. அந்த மாதிரி வந்து நடத்தி முடிச்சுட்டு சொல்லுவானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ட்ரேடில் இருந்தோம்னா நம்ம டிபிஎல்லாம் அடிக்காது, டைரெக்டாக எஸ்எல் தான். எந்த பக்கம் இருந்தாலும் சரி, போத் சைட்ஸ். அந்த மாதிரி டைமில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் குயிக்காக ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுருங்க. எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னா அப்போ இன்னொரு விதமாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் வழக்கமாக எடுக்கிற பொசிஷன் சைஸை விட இன்றைக்கி பாதியில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 0.10 எடுக்கிறீங்க அப்படின்னா 0.5 போங்க இன்றைக்கி மட்டும். ஏன்னா இந்த கேப் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அன்சர்டினிட்டி நியூஸஸ் வந்து ரொம்ப இருக்குது. அதனால் வந்து ரெண்டா பக்கமும் மூவ் ஆகிறதுக்கு ஹெவி சான்சஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி இதான் ரேஞ்சஸ்ஸு, இதுதான் ட்ரேட் செட்டப்பு. இது மேலே க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் போட்டு வச்சுக்குவோம். கீழே க்ளோஸ் வைக்கணும், அதுக்கு ஒரு அலர்ட். அப்படி இல்லை நான் இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் பண்ண முடியும், இந்த ரேஞ்சிலே தான் போயிட்டுருக்கு, அதையும் நான் கேஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி கேண்டல் இன்னொரு கேண்டல் வந்தால், அதாவது கீழே ஸ்வைப் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சா இந்த ரேஞ்சு வந்து கேப்சர் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு கேண்டில், அதாவது சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். இந்த ரேஞ்சில் ஏதாவது சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது கீழே விற்க இருக்கணும். அது நிறையா சொல்கிறேன். கீழே விற்க இருக்கணும் ஒரு க்ளோஸ் அப்போது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் நம்ம வந்து டிபி சீக்கிரமாக ஹிட் ஆகாது, எஸ்எல்லும் ஹிட் ஆகாது, சும்மா சுற்றிட்டே இருக்கும். அதனால் இதை அவாய்ட் பண்ணலாம். நான் இது இன்னும் 20 பிப்ஸ் பிடிக்கிறேன், 30 பிப்ஸ் பிடிக்கிறேன் அந்த மாதிரி பீப்புளுக்கு சொல்கிறேன்.
இவ்வளோ தான் இன்றைக்கி செட்டப்ஸு, இன்றைக்கி அனாலிசிஸு. நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் எதுவுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து முடிஞ்சால் வந்து வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி யூஎஸ் ரிலேட்டடான நியூஸ் எதுவும் இல்லை. ட்ரம்ப் கையில் மைக் கொடுக்காத வரை சரி. ஓகே, இன்றைக்கி எதுவும் நியூஸ் இல்லை. ஸோ வந்து ட்ரேட் செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி ட்ரேடிங் வீக். பாய் காய்ஸ்.